ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான 3 முட்டை, மிளகுத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள், பொடியாக நறுக்கின பூண்டு, பச்சை மிளகா, 3 முட்டையை உடச்சி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கணும். ஜப்பான் சிக்கன் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணுறோம் அதுதான் இப்போ பண்ண போகிறோம். எக்கு வச்சு நல்லா கலக்கிட்டு முட்டையை நல்லா ஃபஸ்ட்டு கலக்கிடணும். நல்லா கலக்கிட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இட்லி ஆவி கட்டுற மாதிரி இட்லி குண்டானில் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இதை ஆவி கட்டி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா வேகணும். முட்டை வெந்த உடனே அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். நல்லா உங்களுக்கு தண்ணி பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான பதத்தில் கலக்கிட்டு அதுக்குள்ளே முட்டை வெந்துட்டோடனே நீங்கள் அதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நல்லா முட்டையை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். திருப்பி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பட்டர் கொஞ்சம் இதுவானோடனே நீங்கள் நறுக்கி வச்ச பூண்டையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு காசி ஆற வச்ச பாலை நீங்கள் வதக்கினோடனே ஊற்றணும். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் சால்ட்டு, ஸ்வீட்டுக்கு சர்க்கரை போட்டுட்டு அரைச்சி வச்ச முந்திரியும் போட்டு நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த முட்டையை நீங்கள் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு ஸ்லோவில் வச்சு பண்ணால் நம்மளுக்கு தேவையான முட்டை ரெசிபி